வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் தோஸ் ப்ரிப்பரிங் ஒரு காம்படி எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ப்ரிப்பரேஷனோட வீடியோ தான் இருப்பது. டிஆர்பி 2026 ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் வந்து என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லாப்லாசியன் ஆஃப் த ஸ்கேலார் ஃபீல்ட் வி. ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கு, இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து v இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் z sin 2x cos hy. ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இது ஆக்சுவலாக கார்டீசியன் ஆர் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து u is equal to rho square z cos 2phi. ஸோ இது வந்து cylindrical coordinates. அண்ட் w is equal to 10 r sin square theta cos phi. ஸோ இது வந்து spherical coordinates. ஸோ நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிம்பிளான எல்லாமே வந்து லாப்லாசியன் ஆஃப் த ஸ்கேலார் ஃபீல்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த லாப்லாசியன் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ லாப்லாசியன் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட் எப்படி சொல்லலாம்? லாப்லாசியன் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட் v is nothing but del square v. ஸோ that is nothing but del square v. ஸோ del square v. ஸோ இப்போ இந்த டெல் ஸ்கொயர் வி வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இது எப்படி சிம்பிளாக, அதாவது டெல் ஸ்கொயர் வந்து சிம்பிளாக எப்படி வேறு மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெல் டாட் del v. So del v is nothing but del square v. So del square v is nothing but Laplacian of a scalar. ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் எப்பவுமே டாட் ப்ராடக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ டாட் பண்ணியிருக்கோம்னா டைவர்ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டெல் வினா இது கிரேடியன்ட் வின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம் இந்த சைடில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வி இல்லைன்னா கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட் வி. கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட் வின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டைவர்ஜென்ஸ். அப்போ இது டைவர்ஜென்ஸ் ஆஃப் gradient of scalar field v. So that is the Laplacian of a scalar field v. ஸோ சிம்பிளாக சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இது வந்து வின்னு கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இசட் சைன் 2x அண்ட் காஸ் hy. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? இது என்ன கோஆர்டினேட் எப்படின்னு கண்டுபிடிப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னென்னலாம் வேரியபிள்ஸ் ப்ரெசென்ட் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஒய் இசட்னா சிம்பிளாக நம்ம என்ன சொல்லணும்னா ஸோ எக்ஸ் ஒய் இசட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ கார்டீசியன் ஆர் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ஸோ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சொல்லலாம் ஆர் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஸோ இப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ டெல் ஸ்கொயர் விக்கான ஃபார்முலா தான் கேட்குறேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் டெல் ஸ்கொயர் வி இஸ் ஈக்குவல் டு தோ ஸ்கொயர் வி பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தோ ஸ்கொயர் வி பை தோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் தோ ஸ்கொயர் வி பை தோ இசட் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியல் இனிஷியலாகவே வந்து இதை எப்படி சொல்லலாம்னா டெல் ஸ்கொயர் சம் வின்னு இருக்கு. இங்கே தோ எக்ஸ் ஸ்கொயர்னா நம்ம இதை எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் தோ பை தோ எக்ஸ் தனியாக வச்சுங்க. ஸோ தோ வி பை தோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் தோ வி பை தோ எக்ஸ் எவாலுவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்தராக இன்னொரு டிஃபரன்ஷியேட் 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு டேமுக்கும் அந்த மாதிரி தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேமுக்கு மட்டும் இங்கே நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ ரிமைனிங் டேம்ஸ்க்கு நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எழுதுறதெல்லாம். ஸோ இப்போ டெல் ஸ்கொயர் அதாவது தோ ஸ்கொயர் பை தோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தோ பை தோ எக்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் மட்டும் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ மிச்சம் இருக்கிறது தனியாக முதல்ல எழுதிடும். ஸோ இ பவர் மைனஸ் செட் காஸ் hy தனியாக எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை சைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 cos 2x அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு பர்டிகுலராக ஒரு டேமாக சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோ ஸ்கொயர் வி பை தோ ஒய் ஸ்கொயர் இதை பண்ண போகிறோம். ஸோ சேம் வே ஃபர்ஸ்ட் தோ பை தோ ஒய்னு எழுதிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் திரும்ப வந்து தோ வி பை தோ ஒய் பண்ணலாம். ஸோ தோ வி பை தோ ஒய் பண்ணணும். ஸோ இனிஷியலாக வந்து இ பவர் மைனஸ் இசட்டும் சைன் 2xம் எழுதிடுவோம். ஸோ இப்போ காஸ் hy டிஃபரன்ஷியேட்னா சைன் hy அப்படின்றது கிடைக்கும். சைன் hy. ஸோ இந்த டேர்ம் நம்ம எழுதியாச்சு. தேர்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து தோ பை தோ இசட்டு நம்ம மைனஸ் அதாவது இ பவர் மைனஸ் செட் இருக்கு. ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் செட் சைன் 2x அண்ட் காஸ் hy இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ திரும்ப வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். திரும்பவும் ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஒய் வித் ரெஸ்பெக்ட் செட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இ பவர் மைனஸ் செட் காஸ் hy எழுதிடுவோம் அடுத்ததில். ஸோ இ பவர் மைனஸ் இசட் காஸ் hy. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இந்த டேர்ம் வந்து 2வும் எழுதிடலாம். ஸோ காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2xன்னு வரும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு மைனஸ் 4 சைன் 2x. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு மைனஸ் 2 இருந்தது. ஸோ அதோட ஆல்ரெடி ஒரு 2 இருந்தது. ஸோ அதோட மைனஸ் 2 சைன் 2x அப்படின்ற ஒரு விஷயம் மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் 4 சைன் 2xன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணும்போது என்ன இ பவர் மைனஸ் z சைன் 2x காஸ் hy. இ பவர் மைனஸ் z சைன் 2x
நெக்ஸ்ட் காஸ் ஹெச்ஒய். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம். இதில் வந்து என்னன்னா மைனஸ் இருக்கு. ஸோ இ பவர் மைனஸ் செட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் செட். ஸோ மைனஸ் மைனஸ் வந்து போயிடும். ஸோ இ பவர் மைனஸ் செட் சைன் டூ எக்ஸ் காஸ் ஹெச்ஒய் வரும். ஸோ இ பவர் மைனஸ் செட் சைன் டூ எக்ஸ் அண்ட் காஸ் ஹெச்ஒய். ஸோ ஃபைனலாக அந்த இப்போ எல்லாத்துலேயும் வந்து இ பவர் மைனஸ் செட் காஸ் ஹெச்ஒய் சைன் டூ எக்ஸ்ன்ற மாதிரி எல்லா டேர்ம்லையும் இருக்கும். ஸோ அதை காமனாக எடுத்துருவோம். ஸோ இ பவர் மைனஸ் செட் காஸ் ஹெச்ஒய் sin 2x. ஸோ இது எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து -4 + 1 + 1. ஸோ சிம்பிளாக வந்து -2. ஸோ -2 e பவர் -z cos hy அண்ட் sin 2x. இதுதான் வந்து டெல் ஸ்கொயர் வியோட ஆன்சர் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டெல் ஸ்கொயர் வி. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா u is equal to rho square z காஸ் 2 ஸோ இப்போ இது வந்து என்ன கோஆர்டினேட் முதல்ல ஃபைன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரோ 5 அண்ட் இசட் இருக்கு. கண்டிப்பாக வந்து இது வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டோட பேராமீட்டர் தான் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட். ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிடுவோம். தட் இஸ் டெல் ஸ்கொயர் யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1/ρ δ/δ ρ. அது இல்லாமல் ரோ δu/δ ρ. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மு. ஸோ செகண்ட் ஒன் வந்து 1/ρ ஸ்கொயர் δ ஸ்கொயர் u/δ 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் δ ஸ்கொயர் u/δ z ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1/ρ. இங்கே வந்து δ/δ ρ இருக்கு. அது இல்லாமல் ஒரு ரோ இருக்கு. இப்போ δu/δ ρ பண்ணும்போது நம்மளுக்கு 2ρ z காஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் 1/ρ ஸ்கொயர் இது வித் ரெஸ்பெக்ட் டு 5, அதாவது δ/δ 5 இருக்கட்டும். வித் ரெஸ்பெக்ட் டு 5 பண்ண போகிறோம். ஸோ அப்போ சிம்பிளாக ரோ ஸ்கொயர் இசட் வரும். காஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2 sin 2 ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது δ/δ இசட் இருக்கட்டும். ஸோ அது இல்லாமல் δu/δ இசட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன கிடைக்குன்னா ரோ ஸ்கொயர் காஸ் 2 அப்படின்ற மாதிரி கிடைச்சிது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/ρ. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து 2ρ ஸ்கொயர் இருக்கா. 2ρ ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் காமன் இருக்கிறது முதல்ல வந்து ஆக்சுவலாக இப்போ ரோ வித் ரெஸ்பெக்ட் டு ரோ தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ரோ ஸ்கொயர் இருக்குது. அப்போ சிம்பிளாக வந்து ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அது இல்லாமல் வந்து ரோ ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2ρ வரும். ஸோ இசட் ரிமைனிங் வந்து அப்படியே எழுதிடுவோம் காஸ் 2 ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ளஸ் 1/ρ ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு 5 டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ரோ ஸ்கொயர் இசட் முதல்ல தனியாக எழுதிடுவோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா -2 இருக்குது. -2 தனியாக வச்சுருவோம். இப்போ sin 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னா சாரி 2 காஸ் 2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே வந்து z டேம் வந்து உள்ள எதுவுமே இல்லை. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 தான். ஸோ நெக்ஸ்ட் மினிமைஸ் பண்ணலாம். சால்வ் பண்ண அதான் கேன்சல் ஆகிறதுலாம் முதல்ல கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ ரோ கேன்சல்டு. ஸோ இங்கே வந்து ரோ ஸ்கொயர் கேன்சல்டு. ஸோ நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை, கேன்சல் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ எழுதுவோம் ஃபைனலாக. ஸோ இங்கே வந்து 2 × 2 4 இசட் காஸ் 2 அப்படின்னு கிடச்சிது. இங்கே வந்து -4 இசட் காஸ் 2 ஸோ -4 இசட் காஸ் 2 ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 0 அப்படின்றத புரிஞ்சுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ பார்த்தோன்னே நம்ம ரோ 5z சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ன்ற ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிட்டு சால்வ் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இந்த தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 10 ஆர் sin ஸ்கொயர் தீட்டா அண்ட் காஸ் 5 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்ன கோஆர்டினேட் முதல்ல பார்க்கணும். ஸோ ஆர் தீட்டா 5. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் ஆர் தீட்டா 5 இருந்தால் ஸோ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். சரி, இப்போ நம்ம இந்த இதுக்கான ஃபார்முலாவும் எழுதிடுவோம். தட் இஸ் டெல் ஸ்கொயர் டபிள்யூ 1/r ஸ்கொயர் δ/δ r இன்ட்டு ஆர் ஸ்கொயர் δw/δr. நெக்ஸ்ட்டு 1/r ஸ்கொயர் சைன் தீட்டா
டோ பை தோ தீட்டா, தோ பை தோ தீட்டா. ஸோ அது இல்லாமல் சைன் தீட்டா டோ டபிள்யூ பை டோ தீட்டா. ஸோ ஃபைனலாக அடுத்தது 1/r² சைன் ஸ்கொயர் தீட்டா தோ ஸ்கொயர் டபிள்யூ பை தோ ஃபை ஸ்கொயர். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/r² எழுதியாச்சு. ஸோ தோ பை தோ ஆரும் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு r² இருக்கு எழுதியாச்சு வித் ரெஸ்பெக்ட் தோ டபிள்யூ பை டோ ஆர். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தானே, அப்போ 10 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பை ஃபஸ்ட் டேர்மாக கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது 1/r² சைன் தீட்டான்னு இருக்குது. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோ பை தோ தீட்டான்னு இது எழுதிடுவோம். சைன் தீட்டாவும் இருக்குது, இதையும் எழுதிடுவோம். டோ டபிள்யூ பை டோ தீட்டா அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா இதுக்கு மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் 2 தீட்டான்னு கிடைக்கும். ஸோ முதல்ல இந்த 10r சைன் 2 தீட்டா இன்ட்டு காஸ் பை. ஸோ இது மாதிரி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது 1/r² சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு தோ பை தோ ஃபை. ஸோ அதுக்கப்புறம் டோ டபிள்யூ பை தோ ஃபை பண்ணும்போது என்னென்னா 10r சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஃபை இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு திரும்ப அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணும்போது 1/r². இங்கே வந்து தோ பை தோ ஆர் இருக்கா, அதை வித் ரெஸ்பெக்ட் டு ஆரால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து 2r இன்ட்டு 10 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் பை. ஸோ ஃபஸ்ட் டேர்மு. ஸோ செகண்ட் ஒன் வந்து 1/r² சைன் தீட்டா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10r காஸ் பை முதல்ல காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா யூவி ரூலில் இருக்கும். அப்போ யூவி ரூல்னா யூடிவி. ஸோ சைன் தீட்டா இது வந்து சைன் 2 தீட்டா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் 2 காஸ் 2 தீட்டா அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது சைன் 2 தீட்டா இது வந்து காஸ் தீட்டான்னு வரும். ஸோ யூடிவி ரூல் அதாவது டிஃபரன்ஷன் ஆஃப் யூவி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் 1/r² சைன் தீட்டா. இங்கே தோ பை தோ தீட்டான்னு இருக்கா. ஸோ சாரி தோ பை தோ ஃபை இருக்கா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபை தான் பண்ணும். ஸோ முதல்ல வெளியே எடுத்துருவோம். இதை 10r சைன் ஸ்கொயர் தீட்டா அதை வெளியே எடுத்துருவோம். அதான் மைனஸ் 10r சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துருவோம். சைன் ஃபை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ சைன் ஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு காஸ் ஃபை அப்படின்றது கிடைக்கும். ஸோ கேன்சல் ஆகுதா, ஏதாவது பேராமீட்டர்ஸ் கேன்சல் ஆகுதா அதை மட்டும் செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர் மட்டும் இங்கே கேன்சல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து இதை மட்டும் பாருங்கள். சைன் 2 தீட்டா வந்து இந்த மாதிரி எழுதிடலாம். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கேன்சலிங் பேராமீட்டர் பார்ப்போம். ஸோ இப்போ கேன்சலிங் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இங்கே சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து உள்ள ஒரு இதுலேயும் சைன் தீட்டா இருக்குது, அடிஷனில் இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது. முதல்ல அதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ வேறு எதாவது கேன்சல் ஆகுதுன்னா இந்த r² இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. ஸோ கேன்சல்டு, ஒரு r கேன்சல்டு. ஸோ வேறு எதுவும் கேன்சல் ஆகலை. இங்கே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு r². ஆக்சுவலாக ஃபார்முலாவில் வந்து இல்லைங்க r² சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். நான் இங்கே மாற்றி தப்பாக எழுதியிருக்கேன், அதை மாற்றிடுறேன் முதல்ல. ஸோ இங்கே வந்து தேர்ட் வந்து r² சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா முதல்ல கேன்சல் பண்ணுறோம். முதல்ல வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அது இல்லாமல் ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன எல்லாமே எழுதுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பை பை ஆர். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் பை டிவைட் பை ஆர். ஃபஸ்ட்டு டேர்மில் அதுதான் இருக்குது. செகண்ட் வந்து என்ன இருக்குன்னா 10 காஸ் பை பை ஆர் முதல்ல அதை எழுதிடுவோம். ப்ளஸ் 10 காஸ் பை பை ஆர். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே என்ன இருக்கா மைனஸ் 10 காஸ் பை பை ஆர். ஸோ மைனஸ் 10 காஸ் பை பை ஆர். ஸோ ஃபைனலாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10 காஸ் பை பை ஆர் வந்து காமனாக இருக்கும். ஸோ முதல்ல எழுதிடுவோம், காமனாக எடுத்துருவோம். 10 காஸ் பை பை ஆர். ஸோ ரிமைனிங் வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து ரிமைனிங் அப்படி எழுதலாம் 2 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 10
cos phi by r இங்கே வந்து 2 கிடைக்கும். 2 plus 2 cos 2 theta minus 1. ஸோ ஃபைனலாக 2 minus 1 1. ஸோ சிம்பிளாக 10 cos phi by r 1 plus 2 cos 2 theta. ஸோ இதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ டெல் ஸ்கொயர் டபிள்யூ. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லாப்லாசியன் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட். ஸோ எல்லா கோஆர்டினேட்ஸ், அதாவது ரெக்டாங்குலர், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் 3 கோஆர்டினேட்ஸ்னு பார்த்தோம். ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். Dear viewers, if you like this video, then please hit the like button. If you want more videos like this, then subscribe to my channel Dyson Ramakrishnan. I thank you all the learners those who are watching and learning through my videos. Dyson Ramakrishnan signing off. Thank you.